ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஓ ரீலான்ச் எப்போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா, நேற்று நைட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஒரு 28 மினிட்ஸு ஆடியோவும் அப்புறம் வந்து ஒரு 45 மினிட்ஸு ஆடியோவும் சொல்லியிருக்காங்க. சாராம்சம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 45 நாள் வந்து பிரேக் வந்து விட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏன் 45 நாள் அப்படின்னு சொல்லி உள்ளது வந்து அந்த நோட்டீஸ் போர்டில் உள்ள ஆடையில் வந்து கேளுங்க, பொறுமையாக கேளுங்க, உங்கள் டைம் இருக்கும் போதெல்லாம் வந்து கேளுங்க. நான் இப்போ என்னுடைய பேச்சு முடிஞ்ச பிறகு அதில் அந்த முக்கியமான டாபிக் மட்டும் என்னன்னு சொல்லி நான் ப்ளே பண்ணுறேன், அதையும் கேட்டுக்கோங்க. 8 மினிட்ஸ் ஒரு ஆடியோவும் 42 மினிட்ஸ் ஒரு ஆடியோவும் கொடுத்துருக்காங்க. 42 மினிட்ஸில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 45 நாளைக்கு வந்து எங்களுக்கு இன்னும் வந்து டைம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு தேவையான விஷயம். சாஃப்ட்வேரில் சேஞ்சஸ். ஓகே, எஸ்பிஓட போர்ட்டல் அந்த சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு புது சேஞ்சஸ் ஒன்று கொண்டு வர போகிறோம். டோட்டலாக அது புதுசு மாதிரி தான் இருக்கும். என்ன உங்களுக்கு வெளியே எதுவும் பெருசாக தெரிய போகிறதில்ல, உள்ள அந்த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறோம்ல இப்போ. ஸோ அந்த வேலைகள்லாம் ஃபுல்லாக சேஞ்சஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கன்னா, இப்போ இந்த 45 டேஸ்க்குள்ளே அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணி முடிச்சிடும். ஸோ அப்போ இன்னையிலிருந்து ஒரு 45 டேஸ் மறுபடியும் நம்ம எஸ்பிஓ பிரேக் விட போகிறோம். ரைட்? ஓகே, ஆடியோ கேட்டிருப்பீங்க. அந்த 45 மினிட்ஸ் ஆடியோ வந்து உங்கள் டைம் இருக்கும் போதெல்லாம் பொறுமையாக கேளுங்க. நிறையா டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்குது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.